श्रीमान वेंकटनाथार्य कवितार केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ஸ்ரீ சரையு அஷ்டகம். அயோத்தியில் பாயும் புனிதமான சரையு நதியை போற்றி பாடும் 8 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு அழகான துதி. இந்த ஸ்லோகத்தை சொன்னவர் தசரத மகாராஜா ஆவார். இந்த நதியை பற்றியும் அதன் சிறப்பம்சங்களை பற்றியும் சில சுவாரஸ்யமான தகவல்கள். புராணங்களின்படி சரையு நதி மகாவிஷ்ணுவின் தண்ணீர் துளியில் இருந்து உருவானதாக கூறப்படுகிறது. ஆனந்த பரவசத்தில் பகவானின் கண்களில் இருந்து விழுந்த நீரே மானசரோவர் ஏரியாகி அங்கிருந்து சரையு நதியாக பாய்கின்றது என்பது ஐதீகம். சரையு நதி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அயோத்தி தான். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்ததும் அவர் விளையாடி மகிழ்ந்ததும் இறுதியில் தனது அவதாரத்தை முடித்துக் கொண்டு வைகுண்டம் திரும்பியதும் இந்த நதிக்கரையில்தான். எனவே இந்த நதியில் நீராடுவது ராமபிரானின் அருளை பெறுவதற்கு சமமானதாக கருதப்படுகிறது. இந்த அஷ்டகத்தில் சரையு நதியை தாயாகவும் மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் போற்றி பாடுகின்றார்கள். சரையு நதியை வசிஷ்டரின் மகளாக கருதுகின்றார்கள். இந்த ஸ்லோகங்கள் சரையு நதியின் புனிதத்தன்மையை விளக்குகின்றன. நம் பாவங்களை நீக்கி மன அமைதியை தரும் வல்லமை படைத்தவை. காஷியில் கங்கை எப்படி புனிதமோ அப்படியே அயோத்தியில் சரையு போற்றப்படுகின்றாள். இந்த அஷ்டகத்தை பாராயணம் செய்வதால் நமக்கு மன தூய்மை கிடைக்கும். ஸ்ரீராமரின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். முக்திக்கு வழிவகுக்கும் ஒரு புனிதமான பிரார்த்தனையாக இது கருதப்படுகின்றது. ஸ்ரீ சரையு அஷ்டகம். ஸ்ரீ தசரத உவாச்ச நமஸ்தே சரையு தேவி வசிஷ்ட தனயே சுபே பிரம்மாதி சகலைர்தேவைர் ருஷிபிர்நாரதாதிபிஹி. ஸ்ரீ தசரத உவாச்ச நமஸ்தே சரையு தேவி வசிஷ்ட தனயே சுபே பிரம்மாதி சகலைர்தேவைர் ருஷிபிர்நாரதாதிபிஹி. மங்களம் அருளும் சரையு தேவியே, உமக்கு நமஸ்காரம். வசிஷ்ட முனிவரின் புதல்வியாக கருதப்படுபவளே, பிரம்மா முதலான தேவர்களாலும் நாரதர் போன்ற மகரிஷிகளாலும் நீ எப்போதும் போற்றப்படுகின்றாய். நமஸ்தே சரையு தேவி வசிஷ்ட தனயே சுபே பிரம்மாதி சகலைர்தேவைர் ருஷிபிர்நாரதாதிபிஹி. சதாத்வம் சேவிதா தேவி ததா சுக்ருதிபிர்நரைஹி மானசாஸ்ச சமாயாத்தே ஜகதாம் பாபஹாரிணி. சதாத்வம் சேவிதா தேவி ததா சுக்ருதிபிர்நரைஹி மானசாஸ்ச சமாயாத்தே ஜகதாம் பாபஹாரிணி. ஹே தேவியே, மனிதர்கள் உன்னை எப்போதும் சேவிக்கின்றார்கள். மானசரோவரில் இருந்து உருவானவளே, இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் நீ நீக்குபவளாகின்றாய். சதாத்வம் சேவிதா தேவி ததா சுக்ருதிபிர்நரைஹி மானசாஸ்ச சமாயாத்தே ஜகதாம் பாபஹாரிணி. ஸ்மரதாம் பஷ்யதாம் தேவி பாபநாசே படீயசி யே பிபந்தி ஜலம் தேவி த்வதீயம் கதமத்சரா. ஹே தேவி, உன்னை நினைப்பவர்களுக்கும் தரிசிப்பவர்களுக்கும் பாவங்களை அழிப்பதில் நீ மிகவும் வல்லவள். மாச்சரியங்கள் அதாவது பொறாமை அற்றவர்களாய் உன்னுடைய புனித நீரை பருகுபவர்கள் பெரும் பேறு பெற்றவர்களாவார்கள். ஸ்மரதாம் பஷ்யதாம் தேவி பாபநாசே படீயசி யே பிபந்தி ஜலம் தேவி த்வதீயம் கதமத்சராஹ. ஸ்தனபானம் ந தே மாதுः கரிஷ்யந்தி கதாச்சன மனு பிரபிருதிபிர்மான்யைர் மானிதாசி சதா சுபே. உன்னை சரணடைபவர்கள் மீண்டும் ஒரு தாயின் கருப்பையில் பிறந்து பால் குடிக்கும் நிலையை அடைய மாட்டார்கள். மனு போன்ற மேலோர்களால் மதிக்கப்படுபவளே, மங்கள வடிவானவளே, உனக்கு நமஸ்காரம். ஸ்தனபானம் ந தே மாதுः கரிஷ்யந்தி கதாச்சன மனு பிரபிருதிபிர்மான்யைர் மானிதாசி சதா சுபே. त्वत्तीरमरणेनैव त्वन्नामरटनेन च ये त्यजन्ति तनुं देवी ते कृतार्था न संशयः. त्वत्तीरमरणेनैव त्वन्नाम
ரட்டனேன ச ஏ த்யஜந்தி தனும் தேவி தே கிருத்தார்த்தான சம்சயக. உன்னுடைய கரையில் அமர்ந்து மரணத்தை தழுவுபவர்களும் உன்னுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே உயிர் விடுபவர்களும் வாழ்க்கையின் முழு பயனையும் அடைகிறார்கள், அதாவது மோட்சத்தை அடைந்து விடுகிறார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. त्वत्तीर मरणेनैव त्वन्नामरटनेन च ये त्यजन्ति तनुं देवी ते कृतार्था न संशयः. त्वं तु नेत्रोद्भवा देवी हरेर्नारायणस्य हि महिमा तव देवैश्च गीयते च मुहुर्मुहुः. त्वं तु नेत्रोद्भवा देवी हरेर्नारायणस्य हि महिमा तव देवैश्च गीयते च मुहुर्मुहुः. தேவியே, நீ பகவான் நாராயணனாகிய மகாவிஷ்ணுவின் திருக்கண்களில் இருந்து அவருடைய கருணையின் கண்ணீராக உருவானவள். உன்னுடைய அளப்பரிய பெருமைகளை தேவர்கள் மீண்டும் மீண்டும் போற்றி பாடுகிறார்கள். त्वं तु नेत्रोद्भवा देवी हरेर्नारायणस्य हि महिमा तव देवैश्च गीयते च मुहुर्मुहुः. तत्र का हि मनःशक्तिः स्तवने मानुषस्य च त्वत्तीरे सर्वतीर्थानि निवसन्ति चतुर्युगे. तत्र का हि मनःशक्तिः स्तवने मानुषस्य च त्वत्तीरे सर्वतीर्थानि निवसन्ति चतुर्युगे. हे देवी, தேவர்களே உன்னை போற்றும் போது ஒரு சாதாரண மனிதனின் மனவலிமையும் பக்தியும் உன்னை துதிக்க எவ்வளவு தூரம் போதுமானதாக இருக்கும். அதாவது உனது பெருமை மனித அறிவுக்கு எட்டாதது. 4 யுகங்களிலும் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் உன்னுடைய கரைகளிலேயே வாசம் செய்கின்றன. தத்ர காஹி மனசக்திஹி ஸ்தவனே மானுஷஸ்ய ச த்வத்தீரே சர்வ தீர்த்தானி निवसन्ति चतुर्युगे. नमो देवी पुनर्येव नमो नमः. हे वासिष्ठि महाभागे प्रणतं रक्षबन्धनात्. नमो देवी पुनर्येव नमो नमः. हे वासिष्ठि महाभागे प्रणतं रक्षबन्धनात्. हे தாயே, உனக்கு நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் உன்னை வணங்குகிறேன். வசிஷ்ட முனிவரின் ஆசியால் வந்தவளே, மகாபாகியம் உடையவளே, உன்னை வணங்கும் என்னை இந்த உலக வாழ்வு எனும் தலைகளில் இருந்து விடுவித்து காப்பாயாக. நமோ தேவி புனர்யேவ நமோ நமः. ஹே வாசிஷ்டி மகாபாகே பிரணதம் ரக்ஷபந்தனாத். ஸ்ரீ சரயு உவாச்ச त्वया कृतमिदं यस्तु ह्यष्टकं च पठेन्मम स्नानस्य सर्वतीर्थानां फलम् आप्नोति मानवः. त्वया कृतमिदं यस्तु ह्यष्टकं च पठेन्मम स्नानस्य सर्वतीर्थानां फलम् आप्नोति मानवः. हे தசரதரே, உம்மால் இயற்றப்பட்ட இந்த துதியை யார் ஒருவர் படிக்கின்றாரோ அந்த மனிதன் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை அடைகிறார். சரயு உவாச்ச त्वया कृतमिदं यस्तु ह्यष्टकं च पठेन्मम स्नानस्य सर्वतीर्थानां फलम् आप्नोति मानवः. इति श्री सरयु अष्टकं समाप्तम्. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम. गोविंदा गोविंदा. जानकी कांत स्मरणम. जय जय राम राम. आंजनेय स्वामी की जय. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिनी श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्रीमते निगमांत महादेशिकाय नमः.